இடைக்காலத்திலிருந்தே ஐரோப்பிய மொழிகளில் குறுநாவல்கள் வரத் தொடங்கியது. 14ஆம் நூற்றாண்டின் பொக்காசியோ எழுதிய டெக்கமரான் கதைகள் நூலில் இருக்கும் ஒவ்வொரு கதையும் ஒரு குறுநாவல்தான். இந்த பாரம்பரியம் தொடர்ந்து இன்று தமிழிலும் தனக்கென தனி இடம் பிடித்து வளர்ந்திருக்கிறது. பெண்ணியம் என்பது ஓர் அறிவார்ந்த கொள்கையாகவும் போராட்ட கருவியாகவும் ஒட்டுமொத்தமான சமூக சமதர்ம அமைப்பிலேயே பெண்ணும் நிரந்தரமாக சமத்துவ நிலை பெறுகிறாள் என்பதையும் முன்வைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சமூக பின்னணியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பதே ஹலிமா. இவ்வுலகத்தில் ஒவ்வொன்றினுடைய உண்மையையும் சாரத்தையும் கண்டறிவதற்கு புதுவழிகள் பல இருப்பினும் இலக்கியமே பொதுவழியாக இருக்கிறது. அதிலும் சிறுகதை இலக்கியம் அவ்வழிகளுக்கான பாதையாகவும் பயணத்தையும் எளிதாக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட நிகழ்கால சமூகத்தில் ஒன்றி போகிற இணைய சக்திகளின் எண்ணங்களில் ஊடாடுகிற நிகழ்வுகளை கதைகளாக்கி இருப்பதே சீன் டபாக்கு டம்டம். தூத்துக்குடி மாவட்டம் காயம்பட்டினத்தை பிறப்பிடமாகவும் சென்னையை வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி ஜபினத் அவர்களுக்கு இது 8வது நூல். இஸ்லாமிய பெண்ணான இவர் சாரா என்னும் புனைப்பெயரில் எழுதிய கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் இலக்கிய உலகில் கவனம் பெற்றதுடன் பல விருதுகளையும் பெற்று தந்துள்ளன. தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை வழங்கிய மக்கள் கவி இன்குலாப் நினைவு படைப்பாக்க மேன்மை விருது, சௌமா இலக்கிய விருது உட்பட பல விருதுகளுடன் படைப்பு இலக்கிய விருதினை 2 முறை பெற்றிருக்கிறார். கடந்த 7 தொகுப்புகளிலும் புனைப்பெயரான சாரா என்ற பெயரில் அறியப்பட்ட இவர் இனி தன் இயற்பெயரான ஜபினத் என்ற பெயரிலேயே எழுத முடிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. படைப்பின் 10ஆம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.